ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசி நேயர்களுக்கு கோச்சார பலன்கள் எப்படி உள்ளது என்பதை பார்க்கையில் உங்கள் ஜென்ம ராசியில் குரு உச்ச நிலையிலும் சூரியன் அதுல குருவுடன் சேர்ந்து சிவராஜ யோகத்தை தந்தவாறு உள்ளது. 6ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையில புதனும் ராசியில் இருக்கும். 2ஆம் வீட்டுல கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறது. 7ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுல வக்கர நிலையில குருவின் பார்வையோட சுபத்துவமாகி அமர்ந்திருப்பார். செவ்வாய் 3ஆம் தேதியில் 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவார். சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீசகதியில இந்த மாதம் முதல் தேதியிலிருந்து அமர்ந்திருக்கும். இதுவே இந்த மாதத்தின் கிரகநிலையாக இருக்கிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல முக்கியமான ஜோதிட கருத்துக்கள் வரப்போகின்றன. அனைத்தையும் பார்த்து பயன்பெறுங்கள். கடகராசி நேயர்களுக்கு ஜீவனஸ்தானம் 10ஆம் வீடு மேசம், அதன் அதிபதி செவ்வாய். இந்த மாசத்துல 12ஆம் வீட்டுல பெயர்ச்சியாவது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கொடுக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வரலாம், வேற வழி இல்லாம அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம், அல்லது வேலையிலேயே வேற டிபார்ட்மெண்ட் மாற்றலாம், வேற ப்ராஜெக்டுக்கு மாற்றி விடலாம், இல்லைன்னா குடும்பத்துக்காக சடனா வேற ஊருக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம், வேற நாட்டுக்கு கூட ஒரு சிலருக்கு மாற்றம் வரலாம். பொதுவாகவே குரு கிரகம் கடகராசியில உச்சமாகும் போதெல்லாம் கடகராசியில பிறந்த அந்த 3 நட்சத்திரமான புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது ஒர்க் ப்ரெஷராகவோ அல்லது வேலையில தேவையற்ற மாற்றங்களோ அல்லது அதிக நேரம் உழைக்க வேண்டிய கட்டாயமோ ஏற்படுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சூரியனின் அமைப்பும் சனி வக்கரமாகி மீனத்தில் குருவின் பார்வையை வாங்குவதும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. இந்த 2 கிரகங்களும் வருமானத்தை தடையில்லாமல் வர வழிவகுக்கும். அதே சமயம் செவ்வாயின் அமைப்பும் சுக்கிரன் உங்களுக்கு சுகஸ்தான அதிபதியாகி நீசமாவதும் கேது 2ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பதும் வேலையில் கொஞ்சம் பாதிப்புகளை தருவது போலவே இருக்கு. புதுசா வேலை தேடுபவர்களுக்கு, அதுவும் ரொம்ப மாசமாக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாசமும் சாதகமான அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். வரவை தரும் சூரியனும் சுருக்கத்தை தரும் கேதுவுடன் சேர்கிறது. இதனால ஆகஸ்ட் மாதத்துல ஆரம்பத்துல சூரிய கிரகணமும் மாத இறுதியில சந்திர கிரகணமும் வருகிறது. அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த அமைப்பு வருவதால புதிதாக வரவு ஏற்பட, புது வேலை கிடைக்க இந்த மாதம் சாதகமாக இல்லை. ஆனா ஏற்கனவே அப்ளை பண்ண கம்பெனியிலிருந்து இன்டர்வியூகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகி செப்டம்பர் மாதத்துல நல்ல செய்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. தொழிலுக்காக பெரிய தொகை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுவதாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுல சாதகமான காலம் இருந்தா மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு மாதம் தள்ளி போடுவது நல்லது. தொழிலில் ஒரு ஏவரேஜான வரவு இருக்கும். புதுசா எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க கூட செப்டம்பர் மாதத்துல பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறது நல்லது. ஒரு பேட் நியூஸ் இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்னன்னா, ஒரு சில கடகராசி நேயர்களுக்கு அவர்களின் ஜாதகத்துல தொழில்ஸ்தான அதிபதி பகையாகவோ கெடுதலான இடத்தில் இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு கேது அல்லது சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. பொருளாதாரம் என்று பார்க்கையில் சுமாரான அமைப்புல இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இந்த மாசத்துல தவிர்ப்பது பணத்தை தக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அல்லது ரிலேட்டிவாக இருந்தாலும் பண விஷயத்துக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிடாதீங்க. சொத்துக்கள் ஏதாவது விற்று புது தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது இருக்கும் கடன் பிரச்சனையை குறைக்கலாம்னு நினைச்சு ஆகஸ்ட் மாசத்துல ட்ரை பண்ணாதீங்க. சுக்கிரன் நீசமாகி இருப்பதால நஷ்டத்துக்கு விற்கும் நிலைமை வந்துவிடும். என்னடா இது, எந்த பக்கம் கால் வச்சாலும் கன்னிவடியாக இருக்கே என்று எண்ண தோன்றும் அளவிற்குத்தான் இந்த மாசம் இருக்க போகுது கடகராசிக்கு. அதனால இருப்பதை தக்க வைத்து பொறுமை காப்பதே சிறப்பு. குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கை என்று பார்க்கையில் குடும்பஸ்தான அதிபதி சூரியன் முதல் பாதியில் 17ஆம் தேதி வரை நல்ல அமைப்புல இருக்கார் என்பதால குடும்பத்துல அமைதி இருக்கும். 17ஆம் தேதியில் கேதுவுடன் சேர்ந்து 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்துக்கே வருகிறார். குழப்பங்கள், மனக்கசப்புகள், அதுவும் கூட பிறந்தவங்க மேல அல்லது சொந்தக்காரங்க மேல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதோடு சூரியன் என்பதால் தந்தை மீதும் மனஸ்தாபங்கள் வரலாம், கவனம் தேவை. திருமணத்திற்கு வரன் பார்க்கலாமா, திருமண பேச்சுக்கள் எடுக்கலாமா என்று பார்க்கும்போது இந்த மாசத்துல சனி கிரகம் வக்கரமாகி சுக்கிரனும் நீசமாக இருப்பதால ஒரு மாதம் தள்ளி போடுவது நல்லது.
திருமணமானவர்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கு, சுக்கிரனும் நீச வலிமையில இருக்கு என்பதால நீங்க கடகராசியில் மனைவியாக இருந்தால் கணவன் மீது திருப்தியற்ற நிலையும், எதிர்பார்த்தது பூர்த்தி அடையாமல் அதனால கணவரிடம் சண்டை போடும் வாய்ப்பும் வரலாம். அதே போல கணவனாக இருந்தால் மனைவியிடத்தில் பேசுவதிலேயே பிரச்சனைகள் வரலாம். பேசும் வார்த்தைகளை தவறாக அர்த்தம் செய்து கொண்டு அதனால கோபப்பட்டு சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதோட சுக்கிரன் 3ஆம் வீட்டுல போய் நீசமாவறதுனால கூட பிறந்தவங்களால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் சண்டை வர வாய்ப்பு இருக்கு என்பதால ரொம்ப கவனத்துடன் பேசுவது நல்லது. முடிந்தவரை மௌன விரதம் போல பேசாமல் இருந்து கொள்வதே ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் 5 செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள் மருத்துவ முறையில் முயற்சிக்கலாம். அது இந்த ஆகஸ்ட் மாதத்துல சக்சஸ் ஆக வாய்ப்புள்ளது. இயற்கை முறையில் குழந்தை பாக்கியத்திற்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் செப்டம்பர் மாதத்தில் முயற்சிப்பது நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கிறது. 9ஆம் இடத்தின் மீது குரு பார்வையும் சனி வக்கரமாகி அங்கே அமர்ந்திருப்பதும் நல்லது. ஆகையால் மாணவர்களுக்கு கவனம் படிப்பின் மீது அதிகமாகும். உங்கள் புத்தி ஷார்ப்பாகும். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். மேல என்ன படிக்கலாம்னு சரியான டெசிஷன் எடுப்பீங்க. பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது இன்னும் நன்மையை தரும். ஆரோக்கியம் என்று பார்த்தால் 2இல் கேதுவுடன் சூரியன் சேருகிறது. முகம் சார்ந்த கண், மூக்கு, வாய் சார்ந்த பாதிப்புகள், இன்ஃபெக்ஷன்ஸ், கோல்டு மற்றும் ஃபீவர் வரலாம். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கு. சிலருக்கு கால் பாதம், சிலருக்கு தலைவலி, சிலருக்கு தலைபாரம், தலை சூடாக இருப்பது போல உணர்வுகள் தரலாம். சுக்கிரனும் 3ஆம் வீட்டில் நீசமாவதால மனதில் ஒரு பயம், ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ் இருக்கலாம். அதனால முடிந்த வரைக்கும் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மூச்சு பயிற்சி செய்யுங்க. நிறைய நீர் குடித்துக் கொள்வது நல்லது. ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது பல விதங்களில் கடகராசி நேயர்களுக்கு சுமாரான அமைப்பு மட்டுமே இருப்பதால பொறுமையாக இந்த மாதத்தை கடந்து செல்வது அமைதியை தக்க வைக்கும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.